இயேசுவின் நாமத்திலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். மீண்டுமாக ஒரு புதிய நாளை நம் காணும்படியான பலத்தை இந்த காலை நேரத்தில் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். நமது ஆயுஸ் நாட்களோடு ஒரு புதிய நாளை மீண்டுமாக ஆண்டவர் கூட்டி சேர்த்து இந்த காலை நேரத்திலே அவரை ஆராதிக்க, அவரை தேட கர்த்தர் நமக்கு வழிகளை திறந்து தந்தார். பாருங்க, ரூத் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே அவராலே உனக்கு நிறைவான பலன் கிடைப்பதாக என்று வசிக்கிறோம். The full reward be given you by the Lord. ரூத்தை பார்த்து போவாஸ் சொல்லுகிற ஒரு அழகான வார்த்தை, அவராலே உனக்கு நிறைவான பலன் வருவதாக. அன்பான குடும்பத்தின் மக்களே, ரூத்துடைய வாழ்க்கை நம்ம பார்க்கிறோம். ஒரு அந்நிய ஸ்திரீயா இருந்தாலும் கூட ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்ததுனால தன் வீட்டை விட்டு, தன்னுடைய குடும்பத்தை விட்டு, எல்லாவற்றையும் விட்டு, நான் ஆராதிக்கிற ஆண்டவர் எனக்கு போதும் என்று சொல்லி ஒரு புதிய நம்பிக்கைக்குள் வந்த அந்த பெண்ணை நாம் பார்க்கிறோம். ஆனால் அந்த பெண்ணுக்கு ஆண்டவர் கொடுத்த வாழ்த்துதலான வார்த்தை போவாஸ் மூலமாக, அவராலே உனக்கு நிறைவான பலன் கிடைப்பதாக. அவர் உன்னை நினைத்து பார்த்திருக்கிறார். அந்த ஆண்டவரே உன்னை இந்த இடத்திற்கு அழைத்து வந்திருக்கிறார். அவரே இந்த போவாசுடைய தேசத்திற்கு உன்னை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். அவரே உன்னை போவாசுக்கு முன்பதாக நிறுத்த ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறார். எனவே அவராலே உனக்கு நிறைவான பலன் கிடைப்பதாக என்று வாழ்த்துகிறதை நாம் பார்க்கலாம். அன்பான குடும்பத்தின் மக்களே, ஒருவேளை இன்று கூட ரூத்தை போல கைவிடப்பட்ட நிலையில அனாதைகளாக, வழி தெரியாதபடி திக்கற்றவளாக, எந்த ஒரு பிரதிபலன் இல்லாதபடி ஏதோ ஒரு காரியத்தை நம்பி நமது முயற்சிகளை நாம் செய்து கொண்டே இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, என்னாலே உனக்கு நிறைவான பிரதிபலன் வரும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவரை நம்பி வந்த ஒருவரையும் ஆண்டவர் கைவிட்டதில்லை. அவரை நம்பின ஒருவரையும் புறம்பே தள்ளின ஆண்டவர் அல்ல. அவரை நம்பி வந்த ஒருவருக்கும் ஆண்டவர் தீமை செய்த ஆண்டவர் அல்ல. ரூத் ஆண்டவரை நம்பி வந்தாள். ஆண்டவர் இன்றும் அவளுடைய வாழ்க்கை நினைவு கூறுகிற வாழ்க்கையாக உயர்த்தி வைப்பார். நீங்களும் நானும் ஆண்டவரை நம்பி நம்ம இருந்தோம்னு சொன்னா அவராலே நமக்கு நிறைவான பலன் வரும் என்றுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பான குடும்பத்து மக்களை, இன்னைக்கு கூட ஒன்னில்லாதவர்களா நம்ம இருக்கிறோம். கைவிடப்பட்ட நிலையில இருக்கிறார். ஏதோ ஒரு வலையில அகப்பட்டு வெளியில வர முடியாதபடி சிக்கி தவிக்கக்கூடிய ஒரு நிலைக்குள் நமக்கு தள்ளப்படலாம். என்னுடைய பலவீனம் என்னை அடித்து கொண்டே இருக்கிறது என்று சொல்லி கலங்கி நீங்க காணப்படலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னாலே உனக்கு நிறைவான பலன் கிடைக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கவலைப்படாதிருங்கள், நிச்சயமாய் அவராலே நமக்கு பிரதிபலன் கிடைக்கும். இன்னைக்கே நடக்கும். நம்மளாமா அன்பின் ஆண்டவரே, உம்மை நம்பி வந்த ஒருவரையும் நீ புறம்பே தள்ளின தேவன் அல்ல. உம்மை நம்பி வந்த ஒருவருக்கும் நீ தீங்கு செய்த தேவன் அல்லப்பா. உண்மையே நாங்கள் நம்பி காத்திருக்கிறோம். உம்மாலே எங்களுக்கு நிறைவான பலன் கிடைக்க கிருபை செய்வீர்கள் நம்புகிறோம். பிறந்த நாளைக்கும் திருமண நாளையும் நினைவு கூறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிங்கப்பா. மனமிறங்கி உம்முடைய பிரதிபலனை தாங்க, வெறுமனே எல்லாவற்றையும் இடந்து நிற்கிறோம். உம்முடைய கிருபை எங்களை தாங்கட்டும். இந்த நாளிலே இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலே ஒரு விசேஷ அற்புதம் வெளிப்பட கிருபை செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.